சிலுவையை குறித்தே மேன்மை பாராட்டுவேன் என்று முழங்கினானே பவுலோடு கூட சேர்ந்து அந்த சிலுவையை நாம் சிந்திக்கிறோம். இன்றைக்கு சிலுவை சிந்தனை 5/10. அது என்ன தெரியுமா? மரணம் அகற்றப்பட்டது. கிரேவ் கான்கர்டு. ஆமென், ஹல்லேலூயா. அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, அப்படிப்பட்ட ஒரு மிக மேன்மையான வாழ்க்கையை தருவதற்காகத்தானே தேவன் பலியாக முடியும். சாதாரண வாழ்க்கை உங்களுக்கு போதும் என்றால் அவர் ஏங்க சிலுவையில் போய் அவ்வளவு கஷ்டப்படணும்? அவ்வளவு நிந்தையையும் அவமானத்தையும் ஏன் தாங்க வேண்டும்? தேவையே இல்லை. அவர் மரித்ததினாலே உனக்கு மரணம் கிடையாது, மரணம் நீக்கப்பட்டது. பல வசனங்கள் சொல்லுகின்றன. ஒரு சில வசனங்களை மாத்திரம் நான் வாசித்து தியானிப்போம். இன்னொரு 12 நிமிடங்கள். புக் ஆஃப் ஹீப்ரூ சாப்டர் 2 verse 9. எபிரேயர் 2:9 என்றாலும் தேவனுடைய கிருபையினால் ஒவ்வொருவருக்காகவும் மரணத்தை ருசுபார்க்கும்படிக்கு தேவனிலும் சற்றில் சிறியவராக்கப்பட்டிருந்த இயேசு மரணத்தை உத்தரித்தது நிமித்தம் மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூட்டப்பட்டதை காண்கிறோம். பாருங்கள், எவ்ரி இண்டிவிஜுவல். இதை யார் கேட்குறீங்க? மகனே மகளே, நீ யாராக எங்கே இருந்து கேட்டாலும் சரி, இன்னும் 10 ஆண்டுகள் கழித்து கேட்டாலும் சரி, உனக்காக தனிப்பட்ட விதத்தில் இயேசு கிறிஸ்து மரணத்தை ருசி பார்த்ததுனால உனக்கு சரீர மரணமும் கிடையாது, ஆத்தும மரணமும் கிடையாது, ஆவி மரணமும் கிடையாது. எடுத்துக்கொள்ள அருமையானவர்களே. ஏன் அல்லது அவர் மரிக்க வேண்டும்? எப்படி நம்முடைய பாவங்களை சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரோ அதை போல நம்முடைய மரணத்தையும் சிலுவையிலே அவர் சுமந்து தீர்த்து விட்டார். எப்படி நம்முடைய துக்கத்தை அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்தாரோ அதை போல மரணத்தையும் அவர் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆகையினால் தான் கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள் அருமையானவர்களே. ஆமென். ஓ, தேங்க்யூ லார்ட் ஃபார் யுவர் குட்னஸ். எபிரேய நிருப ஆக்கியோனுக்கு இந்த வெளிப்பாடு பாருங்க. அவர் மரணத்தை ருசி பார்த்ததுனால அவரை விசுவாசிக்கிறவர்களுக்கு மரணம் கிடையாது. ஹல்லேலூயா. அவர் சிலுவையிலே மரித்த போது அவருடைய சரீரம் கிழிக்கப்பட்டதே. எனவே அந்த மரணத்தினாலே அல்லது கிழிக்கப்பட்ட அவருடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்கிறதுனால உங்களுக்கு மரணம் கிடையாதுங்க. உங்களுக்கு ஒரு இம்மார்டல் லைஃப் கொடுக்கிறது என்னங்க? அவருக்கு அவ்வளவு கசப்பா அல்லது அவரால் முடியாத காரியமா? அருமையானவர்களே, அது உங்களுக்கு தெரியும் பாருங்க. யோவான் 6:58. இந்த நம்பரை மாற்றிடாதீங்க. இந்த நம்பரை மறந்து விடாதீர்கள் அருமையானவர்களே. அதில் கம்பேர் பண்ணுறாரு. என்ன கம்பேர் பண்ணுறாரு? எப்பா, இஸ்ரவேல் ஜனங்கள் வானத்திலிருந்து வந்த மன்னாவை சாப்பிட்டார்கள், அவர்கள் மரித்தார்கள். இது வேற மன்னாப்பா, இது என்னுடைய சரீரத்தையே கொடுக்கிறேன், இதை புசிக்கிறவர்களுக்கு மரணம் கிடையாது என்று சொல்லி எபிரேய நிருப ஆக்கியோனோ பவுல் அப்போஸ்தலனோ சொல்லலைங்க, இயேசுவே சொல்லுகிறார். அதையும் நான் உங்களுக்கு வாசிக்கிறேன். ஜான்ஸ் காஸ்பல் சாப்டர் 6 verse 58. யோவான் 6வது அதிகாரம் 58வது வசனத்தில் இயேசு கிறிஸ்து திருவாய் மலர்ந்த திருவசனம், வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாக்கள் புசித்த மன்னாவை போல அல்ல, அவர்கள் மரித்தார்களே, இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்றென்றைக்கும் பிழைப்பான் என்று சொன்னாரு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கம்பேர் பண்றாரு பாருங்க. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நாம் பாக்கியவான்கள். உங்களுக்கு மரணம் கிடையாதுங்க, ஏனென்றால் நீங்கள் தேவர்களாக இருக்கிறீர்கள் என்பதையும் இயேசுதான் சொல்றாரு பாருங்க. இதை நீங்கள் அறிந்து உணர்ந்து ஏற்றுக்கொள்ளுங்கள். ஆமென், ஹல்லேலூயா. இயேசு கிறிஸ்துவுடைய மாமிசத்தை நீங்கள் புசிக்கிறீர்கள் அல்லவா? மாதம் ஒரு முறையோ வாரம் ஒரு முறையோ தினந்தோறுமா நீங்கள் புசிக்கிறீங்க. அப்பொழுது இந்த வசனத்தை ஞாபகம் வைங்க. எந்த வசனம்? இயேசு கிறிஸ்துவுடைய சரீரத்தை உட்கொண்டால் மரணம் கிடையாது என்று சொன்ன என் இயேசுவே உமக்கு நன்றி என்று சொல்லி நீங்கள் அதை என்ன செய்யுங்க? அருந்துங்க. வசனம் வீணாகாது அருமையானவர்களே. ஆமென். நீங்கள் ஒரு வியாதியில் இருக்கிறீங்களா? அதுக்கு ஆன்டிடோட் என்ன? அவருடைய தழும்புகளால் இந்த சரீரம் சுகமாக்கப்பட்டிருக்கிறது. எனவே இந்த வியாதியை, உனக்கு இந்த சரீரத்தின் மேல பவர் கிடையாது, கெட் அவுட் என்று சொல்லுங்க. வாட் a loving daddy. எழுதப்பட்டுள்ள எல்லா நன்மைகளையும் சுதந்தரிப்பதற்கு தடையாயிருந்த எல்லாவற்றையும் சிலுவையிலே அவர் என்ன செஞ்சிட்டாருங்க? எராடிகேட் பண்ணிட்டார், வேரோட பிடிக்கிட்டார்.
ஏன் உங்களால் தேவனை ஒரு அளவுக்கு மேலே விசுவாசிக்க முடியல? இந்த சிலுவையிலே நடந்திருக்கிற எக்ஸ்சேஞ்சை பற்றி ஒன்றும் தெரியல உங்களுக்கு. மரணம் ஜீவனாலே விழுங்கப்பட்டது என்கிற நிஜம் தெரியவில்லை. எனவே பயத்தோடு வாழ்றீங்க. 90 வயசு ஆகிட்டா பயம், செத்து போயிடுமோன்று. நான் செத்தாலும் சாகுறேன், என் தேவன் சாக விட மாட்டார் என்று என்னைக்கு நீங்கள் பேச போறீங்க? சாத்ராக் மேஷாக் ஆபத்நேகோ பேசினார்கள்ல, எங்கள் தேவன் எங்களை தப்புவிக்காவிட்டாலும் பரவாயில்ல. எஸ்தர் முழங்கினால் அல்லவா, நான் செத்தாலும் சாகுறேன். அருமையானவர்கள், அவர் சாவ விடலையே. தேவன் உங்களோடு பேசி கொண்டிருக்கிறார். அருமையானவர்களே, எபிரேய நிருப ஆக்கியோன் சொன்னதை நீங்கள் ஏற்றுக்கொள்ளுங்க. இயேசு கிறிஸ்து சொன்னதை ஏற்றுக்கொள்ளுங்கள். பவுல் இதை குறித்து என்ன சொல்லுகிறார் என்று சொல்லி நான் வாசிக்கிறேன் பாருங்க. ரோமர் 8வது அதிகாரம் 2வது வசனம் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணத்தை, கிறிஸ்து இயேசுவினாலே ஜீவனுடைய ஆவியின் பிரமாணம் என்னை பாவம் மரணம் என்பவைகளின் பிரமாணத்தினின்று விடுதலையாக்கிற்றே. ஆமென். அப்படின்னா என்ன அர்த்தம்? பாவமே நீக்கப்பட்டாயிற்றுங்க. பாவமே வேரோடு பிடுங்கப்பட்டு சமுத்திரத்தில் தள்ளப்பட்டாயிற்று. எப்படி மரணம் வரும்? பாவத்தின் சம்பளம் தானே மரணம். அவருடைய அனந்த ஞானம். இது என்ன தலைப்பு, எந்த சீரியஸா தியானிக்கிறோம்? அவருடைய ஞானத்தின் ஆழங்கள், தி டெப்த் ஆஃப் ஹிஸ் விஸ்டம். அது என்ன செஞ்சிட்டு, எப்பா கட்டளை அல்லது நியாயப்பிரமாணம் லா அப்படின்னு ஒன்று இருந்தால் தானே மீறுதல் வருது. மீறுதல் இருந்தால் பாவம் வருது, அது மரணத்தை கொண்டு வருது. ஐயா, ஆணி வேறையே பிடிக்கிட்டார. அது என்னது ஆணி வேறு? உங்களுக்கு மரணத்தை கொண்டு வந்து கொண்டிருந்த அந்த பாவத்திற்கு காரணமான நியாயப்பிரமாணம் கட்டளைகளை தகர்த்து கொண்டு அவர் ஒழிக்கவில்லையா? எபேசியர் 2வது அதிகாரம் 16, 15, 16 அவர் சொல்லவில்லையா? அருமையானவர்களே, சப்பையா வாழாதீர்கள். அருமையானவர்களே, சக்சஸ்ஃபுல்லா சக்க போட்டு வாழுங்க. பவுலோடு இணைந்து கொள்ளுங்கள். எலிசாவோடு இணைந்து கொள்ளுங்கள். ஆட்டு இடையனோடு இணைந்து கொள்ளுங்கள். அருமையானவர்களே, ஒரு மேலான வாழ்க்கைக்காக தேவன் உங்களை என்னோடு இணைத்திருக்கிறார். அல்லேலூயா. எவ்வளவு தெளிவாக சொல்லுகிறார் பாருங்கள். பாவத்தையும் எராடிகேட் பண்ணிட்டார். எப்படி எராடிகேட் பண்ணாரு? பாவத்திற்கு காரணமாக இருந்த நியாயப்பிரமாண கட்டளைகளுக்கு முடிச்சிட்டாரு. இப்போ பாவமும் கிடையாது, எனவே மரணமும் கிடையாது. கர்த்தரை தெய்வமாக கொண்ட நீங்கள் பாக்கியவான்கள். அருமையானவர்களே, இந்த நாட்களில் நீங்கள் சிலுவையை குறித்து சிந்திக்கிற இந்த நாட்களில் கிரேவ் வாஸ் ஆல்ரெடி கான்கர்டு. மரணம் உங்களுக்கு ஜீவனாலே விழுங்கப்பட்டு விட்டது என்பதை நீங்கள் தைரியமாக ஏற்றுக்கொள்ளுங்கள். எனவே என்ன நடக்கும் தெரியுமா? உங்கள் மீது பாவத்திற்கு அதிகாரம் கிடையாது. சொல்லுங்க என்னோடு, என் மீது பாவத்திற்கு அதிகாரம் கிடையாது. என் மீது சாபத்திற்கு அதிகாரம் கிடையாது. என் மீது தரித்திரத்திற்கு அதிகாரம் கிடையாது. என் மீது கவலைக்கு அதிகாரம் கிடையாது. அதே போல என் மீது மரணத்திற்கு அதிகாரம் கிடையாது. ஹல்லேலூயா. இவைகள் எல்லாவற்றிலும் நம்மை பலப்படுத்துகிற கிறிஸ்துவினாலே நாம் முற்றிலும் ஜெயம் கொண்டவர்களாக இருக்கிறோம். ஹல்லேலூயா. ஏன் பாவத்திற்கு அதிகாரம் கிடையாது தெரியுமா? அந்த பாவத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். ஏன் உங்களுக்கு சாபத்திற்கு உங்கள் மேல அதிகாரம் கிடையாது தெரியுமா? அந்த சாபத்தையும் சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார் அல்லவா? ஏன் உங்களுக்கு தரித்திரத்துக்கு உங்க மேல அதிகாரம் கிடையாது? ஏனையா தரித்திரத்திற்கு அவருடைய பிள்ளைகள் மீது அதிகாரம் கிடையாதுன்னா அந்த தரித்திரத்தை சிலுவையிலே சுமந்து தீர்த்து விட்டார். 2 கொரிந்தியர் 8:9. எப்படிங்க உங்களை தரித்திரம் மேற்கொள்ளும்? ஹல்லேலூயா. ஆமென். கவலை உங்களை மேற்கொள்ள முடியாதுங்க. ஏன்? சிலுவையில் அவர் துக்கம் நிறைந்தவரானார். ஏனென்றால் உங்களுடைய கவலைகள், உங்களுடைய பாரங்கள் எல்லாவற்றையும் அவர் சிலுவையில் சுமந்து தீர்த்து விட்டார். அதே போலவே மரணத்திற்கு அதிபதியாகிய இயேசு கிறிஸ்து தன்னுடைய மரணத்தினாலே மனுக்குலத்திற்கு நியமிக்கப்பட்டிருந்த அந்த மரணத்தை எராடிகேட் பண்ணிட்டார். ஹல்லேலூயா. இந்த வெளிச்சம் உங்களுக்கு உண்டாயிட்டுன்னு வைங்களேன், நீங்கள் வியாதியை ஏற்றுக்கொள்ள மாட்டீர்கள். எஸ், ஹல்லேலூயா. எந்த வியாதியும் உங்களை மேற்கொள்ள முடியாதுங்க.
ஏன் அவருடைய தழும்புகளால் நீங்கள் குணமாக்கப்பட்ட சரீரத்தை கொண்டவர்களாக இருக்கிறீர்கள். ஆமென். அவர் தங்குகிற ஆலயமாக இருக்கிறீர்கள். அந்த ஆலயத்திற்கு அழிவே கிடையாது. கர்த்தர் நல்லவர், 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 நல்லவர். கிரேவ் கான்கர்ட். ஆமென். கர்த்தர் நல்லவர். அருமையானவர்களே, சாதாரண வாழ்க்கையை வாழ முடியாதுங்க. சிலுவையை குறித்து நீங்கள் சரியான வெளிப்பாடு உள்ள பிரசங்கங்களை கேளுங்க, அல்லது நீங்களே என்ன செய்யுங்க, ஆவியானவரிடத்தில் கேளுங்க, ஆண்டவரை சிலுவை பற்றி எனக்கு ஒரு பூரண வெளிப்பாடு தாருங்கள் என்று சொல்லி கேளுங்க. சிலுவையின் மேன்மைகளை நீங்கள் அறிந்து கொள்ளுவீர்கள். இதை நீங்கள் அறிந்து கொள்ளாமல் சிலுவையை நீங்கள் அற்பமாக எண்ணுவீர்கள் என்றால் அதை காலின் கீழ் போட்டு மிதிக்கிறீர்கள். சிலுவையில் நடந்த எக்ஸ்சேஞ்ச் கிட்டத்தட்ட 10 எக்ஸ்சேஞ்ச் நான் வரிசையாக பார்த்து கொண்டு இருக்கிறோம். இதுவரைக்கும் இது 5வது செய்தி இல்லையா? சிலுவையிலே தேவன் நமக்காக என்னவெல்லாம் செய்து முடித்து விட்டார் என்பதை தியானிக்கிற இந்த தியானத்தை நீங்கள் சீரியஸாக எடுங்கள். ஆமென். அது சாத்தியம். அருமையானவர்களே, அங்கே 121வது செய்தியில் என்ன பார்த்தோம் தெரியுமா? ரிச்சஸ் ரிலீஸ்ட். சிலுவை சிந்தை 1 என்னதுன்னா தரித்திரம் நீக்கப்பட்டது. சிலுவை சிந்தை 2 என்ன தெரியுமா? blessing activated. ஆமென். சாபம் நீக்கப்பட்டது. 3வது சிலுவை சிந்தை என்ன தெரியுமா அருமையானவர்களே? righteousness imputed. நீங்கள் தேவ நீதிமான் ஆக்கப்பட்டு விட்டீர்கள். 124வது சத்தியம் என்னது? சிலுவை சிந்தனை என்ன தெரியுமா? நித்திய உறவு உண்டாயிற்று. fellowship eternal. your relationship with the Lord, your fellowship with the Lord is eternal. இன்றைக்கு நம்ம தியானிக்கிற தியானம் என்னவென்றால் grave conquered. மரணம் விழுங்கப்பட்டது. ஆமென். தேவன் இதை குறித்து தொடர்ந்து உங்களோடு பேசுவாராக. ஆண்டவரே உமக்கு நன்றி அப்பா. என்னுடைய பிள்ளைகள் அந்த சிலுவையை அற்பமாய் எண்ணாதபடி அதை சீரியஸாக தியானிக்க, அந்த சிலுவையின் சிறப்புகளை சீரியஸாக தியானிக்க இவர்களுக்கு ஒரு வாஞ்சையும் விருப்பமும் இன்றைக்கே உண்டாவதாக. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். ஜாஸ் மினிஸ்ட்ரி செய்திகள் மூலமாக நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் இந்த ஊழியத்தோடு கைகோர்க்கும்படியாக உங்களை அழைக்கிறோம். நீங்கள் காணிக்கை விதைக்கக்கூடிய நல்ல நிலமாக ஜாஸ் மினிஸ்ட்ரிஸ் இருக்கிறது. விசுவாசத்தோடு உற்சாகமாக பெருக விதையுங்கள். தேவன் உங்களை 1000 மடங்கு பெருக செய்வார்.